ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ள ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாசிப்பருப்பை வச்சு ஒரு காரக்குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 1/4 கப்பு அளவு சாப்பாடு அரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 hours ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வச்சு எடுத்த இந்த பாசிப்பயிறு அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு 1/4 சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சம் முட்டைக்கோஸை துருவலில் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக துருவி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததும் இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வதக்கின இந்த காய்கறியை அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மாவோட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குழிப்பணியார சட்டி சூடானதும் இதில் மாவை ஊற்றிக்கிறேன். மாவை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் மாவு உள்ளே நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 சைடும் வெந்ததும் எடுத்தோன்னா சூப்பரான பாசிப்பயிறு காரக்குழி பணியாரம் ரெடி. இது சட்னி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த குழிப்பணியாரத்திற்கு ஒரு சட்னி ரெடி பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் பொடியாக கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் 4, பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 4 வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னியையும் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து லைட்டாக சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட தேவையில்லை.
நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பரான பாசிப்பயிறு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியோட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட சாப்பிட்லாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.